ஆனை முகத்தவன் 5 கரம் தாங்கி அல்லற்பிணி போக்கும் வேந்தன் பிள்ளையார் அப்பனே தன் புகழ் பாடவே என் ஆவிலே வந்தமர்ந்தான். பாவம் மிகுந்திடும் வெங்கொடுங்கலியிலே நிலையான பேரினை தந்தான். நிலையான பேரினை தந்தான். பரமத்தி வேலூரை களம் வென்ற சிங்கம் கொங்கு நாட்டு தங்கம் தனியரசு அவர்களின் சார்பாக இன்று சேந்தமங்கலம் பெரிய மாரியம்மன் பண்டிகையை முன்னிட்டு அன்புள்ள நாடக ரசிகர்களே மற்றும் கொங்கு இன சிங்கம் GS சுதாகரன் கருப்பண்ணன் நினைவாக கொங்கு இளைஞரணி சார்பாக கண்ணகி அன்று அண்ணன் தங்கைக்கு ஒரு பாசமலரை போல் இன்று அண்ணன் தங்கைக்கு ஒரு கண்ணகி என்னும் ஒரு அருமையான நாடகம் இன்னும் சிறிது நேரத்தில் உங்கள் முன்னிலையில் நடைபெற உள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் ஆசியோடு கொங்கு இன சிங்கங்கள் GS சுதாகரன் பங்காளி கருப்பண்ணன் நினைவாக நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். முட்டப்பாலம் உனக்கு தந்தா சுட்ட மீனும் படையல் வச்சா கட்டுக்கழுத்தி தாலிய நீ காவு கேட்டு நிக்கிறியே எம்மா பத்தினுங்க விரதத்துக்கு சக்தி ஒண்ணு இருக்குதுன்னா பெத்தவளே மனம் இறங்கு பாசத்துக்குள் நீ அடங்கு அம்மா கடல் நீயே கொதிச்சு புட்டா சூடாத்த நீரேது காளி நீ மீனாட்சியா மாறம்மா அம்மா கற்பூர தீபமேந்தி கைவிளக்கு போட்ட அந்த கற்பர சீவா
என்னினந்தா அது என்று உன்னினந்தா வேண்டுவதும் உன்னிடந்தா அது சத்தியம் பண்ணு பக்தரைக்காக என்னிடம் வந்து சத்தியம் பண்ணு எம்மா முரண்டு பிடிக்காத முண்டக கண்ணி எம்மா முறைச்சி பார்க்காத பாளையத்து எம்மா எம்மா கண்ண உருட்டாத கருமாரி எம்மா கத்தி அணி காட்டாத காளி தேவி அம்மா எத்தனையோ பெண்கள் உண்டு ஆனாலும் அசந்து விட்டேன் அழகினிலே இவளை கண்டு அழகினிலே இவளை கண்டு போயா என் வாசல் தாண்டி வந்து என் வாசம் வாங்கி போயா என் ராத்திரியின் நாவல் நீ நட்சத்திர தூவல் நீ நடமாடும் காம கோவில் நீ ஆடை கட்டும் மேப்பு என் ஆசைகளின் சாம்பிள் நான் விளையாடும் காதல் ஊஞ்சல் நீ போடு போடு சொக்க போடு என போத்தி கடி தேகத்தோடு போயா வாசல் தாண்டி வந்து என் வாசம் வாங்கி போயா நம்ம கச்சேரிதான் ரொம்ப உற்சாகமாக கல கட்டு தடி செல்லமே நானும் துச்சாதமாக இல்ல துரியோதமாக துயில் புரியட்டுமா உன்னையே நீ தொட்டதெல்லாம் ஹிட்டு அடையிட்டான் வட்டு இனி நமக்கு எது சென்சார் கட்டு பெஞ்சு சத்தம் கேட்டு விடுதான விழும் ஓட்டு நீ வாங்கிக்க காதல் சீட்டு சட்டி நாடு சிக்கன் பொண்ண ருசி பார்க்கவா தினம் சேர்த்து வச்ச ஆசை எல்லாம் தீர தீர வாடா வாடா பையா என் வாசல் வந்து போயா
வாசல் தாண்டி வந்து என் வாசம் வாங்கி போயா என் ராத்திரியின் நாவல் நீ நட்சத்திர தூவல் நீ நடமாடும் காம கோவில் நீ ஆடை கட்டும் மேப்பிள் என் ஆசை பேலன்ஸ் சாம்பிள் நான் விளையாடும் காதல் ஊஞ்சல் நீ போடு போடு சொக்க போடு என பொத்தி கடி தேகத்தோடு அட வாடா ராஸ்கல் நேரத்தோடு வாடா போயா அதானே பார்த்தேன். பட்ட பகல்ல இவ்வளவு தைரியமா என் முடிய பிடிச்சு இழுக்கிற தைரியம் யாருக்கு வரும்? ஆமா, உங்களுக்கு நேரக்கிழமை கிடையாதா? ஏ பார்வதி, ஆ, இதுக்கெல்லாம் கூட நேரங்காலம் வேணுமா? இருக்கே. என்ன தவிர இந்த ஊர்ல உன் மேல எவனாச்சும் கை வச்சிருவானா? ஆமா பார்வதி, நாம எத்தனை நாளைக்கு தான் இப்படி திருட்டுத்தனமாவே காதலிக்கிறது? நம்ம கல்யாணத்துக்கு நீ ஒரு நல்ல முடிவா பண்ணணும் பார்வதி. என்ன பண்ண சொல்றீங்க? ஓ, எங்க அப்பாட போய் கேட்க சொல்றீங்களா? அப்பாப்பா, நம்ம ஊருக்கு புதுசா ஒரு வாத்தியார் வந்திருக்காரு, அவரை நான் காதலிக்கிறேன், நீங்க என்ன கல்யாணம் பண்ணுவீங்கன்னு கேட்க சொல்றீங்களா? எனக்கு வர ஆத்திரத்துக்கு இந்த படத்தையே 4 மொத்தம் வந்தாலும் மொத்தம். ஏன் பார்வதி, நான் போய் உங்க வீட்டுல பொண்ணு கேட்க முடியுமா? நீ யாரு? தீரன் சின்னமலை வம்சத்துல பிறந்த பாண்டித்துறையோட ஒரே மொரமாமா பிள்ளை. உன்னை காதலிச்சதே நான் பெரிய தப்பு. இதோட நான் உன்னை வந்து பொண்ணு கேட்டேன்னு வச்சுக்க, உன் மாமக்காரர் இருக்கிறான் பாரு, அந்த பாண்டித்துறை என்னை கண்டம் துண்டமா வெட்டி எந்த ஊர்ல போடுவான்னு எனக்கும் தெரியாது, என்ன படிச்சிருக்கான் பாத்தியா அந்த ஆண்டவனுக்கே தெரியாது. உண்மைதான். நம்ம 2 பேரும் காதலிக்கிற விஷயம் மட்டும் வெளியில தெரிஞ்சா நம்ம 2 பேரோட தலையுமே இந்த மண்ணுல உருளும். எங்க அப்பாவை கூட சமாளிச்சலாம், ஆனா எங்க மாமா மோசமானவர். பாண்டி மாமா என்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒத்த கால நிக்கிறாரு. அதை நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு. பார்வதி, எனக்கு மட்டும் என்னம்மா அப்படின்னா ஒண்ணு பார்வதி, நாம என்னதான் பண்றதுன்னு கேக்குறீங்களா? என்ன பண்றது? எல்லாம் நீங்க வணங்குறீங்களே அந்த ஜீசஸ் கையில தான் இருக்கு. பார்வதி, நீ என்னடா எங்க ஜீசஸ் மேல பாரத்தை போடுற? நான் இந்த சேந்தமங்கலத்து மாரியம்மனையும் மோகனூர் நவலாடியானையும் வேடிக்கிட்டு இருக்கிறேன். நீ என்னடா ஜீசஸ் மேலேயே பாரத்தை போடுற பார்வதி? அப்படின்னா நம்மள யார்தான் காப்பாத்துறது? இதுக்கு ஒரு முடிவே இல்லையா? பார்வதி, இருக்குது, இதுக்கு ஒரே ஒரு முடிவு இருக்குது. வழியா? என்ன வழி? அது வந்து பார்வதி, நீ பேசாம உங்க மாமன் துரையவே கல்யாணம் பண்ணிக்க. நான் இந்த வேலையை விட்டுட்டு எங்க ஊர்ல போய் என் தோட்டத்தை வேலையை நான் செஞ்சு பொழைச்சுக்கிறேன் பார்வதி. அப்பன்னா நீயா? நீ உங்க மாமன் பாண்டியவே கல்யாணம் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமா வாழ் பார்வதி. போதும், நிறுத்துங்க. இதுக்கு மேல ஒரு வார்த்தை கூட பேசாதீங்க. பின்ன என்ன பார்வதி என்ன பண்ண சொல்ற? அப்பனா எங்க பாண்டி மாமனை ஏத்து போராடுற துணிச்சல் உங்களுக்கு இல்லைன்னு சொல்றீங்களா? பார்வதி, உனக்கு தெரியாது என்ன, எனக்கு துணிச்சல் இருக்குது, வீரமும் இருக்குது. நான் குடிக்கிற தண்ணி இந்த ஊர் தண்ணியாச்சு. அதனால தான் பார்வதி கொஞ்சம் என்ன ஆனா ஆவண்ணா. பார்வதி, உனக்கு சொன்னா புரியாது. நீ மட்டும் இங்க வா. ஏன் பார்வதி, உடத்து கீழே வச்சா என்ன? ஐயோ, காணாம போயிருங்க. 22 ரூபா 50 காசு. ஏன் பார்வதி, நீ மட்டும் தூரமா நின்னு காதல போய் எங்க அப்பா கிட்ட சொல்லுங்க, மாமா கிட்ட சொல்லுங்கிற, கிட்ட வந்து அணைச்சு ஒரு மொத்தம் கொடுத்து காதல போய் சொல்லுங்கன்னா நானும் அந்த மொத்தத்தை வாங்கிட்டு சொல்றத கேள் பார்வதி. அந்த சந்தோஷத்துல போய் உங்க மாமா கிட்ட பொண்ணு கேட்பேன். அதுக்கப்புறம் அடி விழுந்தாலும் எது விழுந்தாலும் பாத்துக்கலாம். சும்மா நீ போட்டு இதுக்கு மட்டும் ஆம்பளைங்களுக்கு எங்க இருந்தா துணிச்சல் வருது? பார்வதி, அந்த பார்வதிக்கு எப்படி, அந்த சிவனுக்கு எப்படி பார்வதி புத்தி கொடுத்தாலும் சத்தியை கொடுத்தாலோ அது மாதிரி தான் பார்வதி இந்த சார்லஸுக்கும் நீ ஒரு சத்தியை கொடுக்கணும் பார்வதி. அதெல்லாம் இப்ப கிடையாது, கல்யாணத்துக்கு அப்புறம் தான். இப்ப கல்யாணத்துக்கு முன்னாடி எதையும் வச்சுக்கணும், அப்புறம் தான் கல்யாணத்துக்கு பிறகு.
போட்ட தாவணி சேலையாகி போனது. சேலை இழுத்து விடுவதே வேலையாகி போனது. கொக்கு ஒண்ணு கொக்கி போடுது. பூஜைக்கேத்த பூவிது நேத்து தானு பூத்தது. பூத்தது யாரத பார்த்தது? பாவாட கட்டையில பார்த்தேனே மச்சான், ஆனாலும் நெஞ்சுக்குள்ள ஏதோ அச்சம். நோகாம பார்த்த புட்ட வேறென்ன மிச்சம்? கல்யாணம் கட்டிக்கிட்டா இன்னும் சொச்சம். அச்சு வெல்ல பேச்சில் ஆழ தூக்குற, கொஞ்ச நேரம் பாருன்னா கூலி கேட்கிற. துள்ளி போகும் புள்ளிமான மல்லு வேட்டி இருக்குது. மாமன் பேசும் பேச்சு கேட்டு வேப்பங்குச்சி நிக்குது. பூஜைக்கேத்த பூவிது நேத்து தான பூத்தது. பூத்தது யாரத பார்த்தது? ஊரெல்லாம் உன்னைப் பத்தி வெறும் வாயமல்ல. தோதாக யாருமில்ல தூது சொல்ல. வாய் வார்த்த பொம்பளைக்கு போதாது புள்ள, கஞ்சாட போல ஒரு பாஷை இல்ல. சுத்தி சுத்தி வந்து நீ சோப்பு போடுற. கொட்டி போன குடுமிக்கு சீப்பு தேடுற. என்ன பார்த்து என்ன கேட்ட ஏட்ட ஏண்டி மாத்துற? கால நேரம் கூடி போச்சு மாலை வந்து மாத்துற. பூஜைக்கேத்த பூவிது நேத்து தானே பூத்தது. அட பூத்தது யாரத பார்த்தது? மேல போட்ட தாவணி சேலையாகி போனது. சேலை இழுத்து விடுவதே வேலையாகி போனது. கொக்கு ஒண்ணு கொக்கி போடுது. பூஜைக்கேத்த பூவிது நேத்து தான பூத்தது. பூத்தது யாரத பார்த்தது? என்னம்மா பார்வதி, தண்ணிக்கு போன புள்ள சாயங்காலமா வரையம்மா. விளக்க வச்ச பாடு பொட்ட பிள்ளைங்க வெளியில போக கூடாதுன்னு தெரியாதாம்மா உனக்கு? அப்பா இப்ப என்ன நடந்து போச்சு? தண்ணிக்கு போற வழியில தெரிஞ்சவங்கள பார்த்து பேசிட்டு இருந்தேன். கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு, அதுக்குமே இப்படி தட்டுறீங்க? கோச்சுக்காதம்மா, கோச்சுக்காது. நான் இல்லாத பொண்ணுன்னு உன்னை செல்லமா வளர்த்துட்டேன். அதை வளர்த்தவதான் ஜெல்லின்னு 4 பேர் தப்பா பேசக்கூடாதுல்ல, அதுதாம்மா. என்ன பத்தி யாரும் ஒரு வார்த்தை கூட தப்பா பேச முடியாதுப்பா. நான் யாரு? ராமலிங்கத்தோட பொண்ணு. நெருப்பு மாதிரி எவனும் ஏன் அனுமதி இல்லாம கிட்ட கூட நெருங்க முடியாது. தலைக்கு மேல வளர்ந்துட்ட, உன்னை ஒண்ணும் சொல்ல முடியாது. என்னப்பா, என்ன சொல்லுங்க? உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டுனா எனக்கு ஒரு வேலை முடியுமா? அதுக்குதான். கல்யாணமா? இப்ப கல்யாணத்துக்கு என்னப்பா அவசரம்? காலம் பூரா உங்க நல்லபடியா வச்சு காப்பாத்தினா எனக்கு அதுவே போதும். உனக்கு அதுக்கு போதுமா? எனக்கு என்னோட மார்பிள பேர பிள்ளைங்க விளையாடணும்ல. அது சரி பார்வதி, இந்த வருஷம் அறுவடை முடிஞ்சதே உனக்கு கல்யாணம் பண்ண பார்த்தாவனா? பிடிச்ச பிடியை விடவே மாட்டீங்களே. சரிப்பா, உங்க இஷ்டம். ஆனா ஆனா என்ன? ஆனா அது வந்துப்பா,
மாப்பிள்ளை யாருன்னு கேட்டேன். ஓ மாப்பிள்ளையா, அதை கேக்குறியா? ஒரு கால் வயிற்று கஞ்சியாவது ஊத்துறவனா பார்த்தாம நல்லவனா பார்த்து உன்னை கட்டி வைப்பேன். அப்பா, அப்படின்னா இன்னும் மாப்பிள்ளை பார்க்கவே இல்லையா? பரிசம் போட்டவன் பாண்டி இருக்கும்போது எப்படியம்மா உனக்கு மாப்பிள்ளைய பார்க்கறது? அவனுக்கு தெரிஞ்ச ஊரையே ரெண்டா பண்ணி விடுவானே. அப்படின்னா என்ன பாண்டி மாமாக்கு தான் கட்டி வைக்க போறீங்களா? வேண்டாப்பா, வேண்டாம். என்ன உங்க கையிலே கொண்டு போட்டுருங்க. நான் நிம்மதியா சந்தோஷமா செத்து போயிடுறேன். ஆனா தயவு செஞ்சு அந்த குடிக்கிற பாண்டிக்கு மட்டும் என்ன கட்டி வைக்காதீங்க. அதுக்கப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன்ப்பா, உயிரோடவே இருக்க மாட்டேன். இல்லம்மா இல்ல, அந்த குடிய அந்த கட்டி வைப்பனா? எந்த நேரமும் குடியும் கும்மாளமா வெறியாட்டம் போறவனை போய் உனக்கு பலியாட ஆக்க மாட்டேன். ஒரு கால் வயிற்று கஞ்சியாவது ஊத்தவனா பத்தாம கட்டி வைப்பேன். அப்படின்னா ஏப்பா மாமா நம்மள இந்த ஊர்ல குடியிருக்க விட மாட்டாரேப்பா? பறந்து கிடக்கிற இந்த உலகத்துல ஒரு நல்ல நம்மள போல ஒரு நல்ல இதயம் உள்ள மனுஷன் இருக்க மாட்டானா என்ன? நீ எதை பத்தியும் கவலைப்படாதம்மா. நீ உன் வேலையை பாரு. ஆண்டவன் விட்ட வழியம்மா.